ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கிரீன் ஸ்க்ரீனுக்கு பேக்ரவுண்டில் எப்படி நம்ம வீடியோ செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிரீன் ஸ்க்ரீன் இருக்குங்களா, இந்த கிரீன் ஸ்க்ரீன் பதிலாக நம்மளோட எக்ஸிஸ்டிங் வீடியோவை இதில் வச்சு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிரீன் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வீடியோலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்களோட குரோம்குள்ளே போய்க்கோங்க. இந்த குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமில் போயிட்டு pixels.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு தேவையான நம்ம வீடியோஸ் டவுன்லோட் பண்றதா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ சொல்ல வந்துட்டு இங்க வந்து நீங்க சர்ச் பாக்ஸ்ல வந்து கிரீன் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல நான் எந்த வீடியோ செலக்ட் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த வீடியோ தான் செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா என்னோட வீடியோவை நான் இதுல இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் வீடியோ ஃபர்ஸ்ட் கீழே கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கிரீன் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய வீடியோவை மேலே கொண்டு வந்துருங்க. ஏன்னா இந்த வீடியோ தான் எனக்கு மேலே ப்ளே ஆகணும். அது உள்ளதான் நம்ம என்ன ப்ளே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கக்கூடிய வீடியோ ப்ளே பண்ணணும். அதனால இதுக்கு உள்ள நான் அந்த வீடியோ வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ள அந்த வீடியோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சைஸும் அதோட சைஸும் டிஃபர் ஆகுதுல, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஜூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இது டிஃபரன்ஸ் தெரியாது. சரி, இப்போ எப்படி இந்த வீடியோவை இந்த பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை எப்படி இது உள்ள கரெக்டாக கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கிரீன் ஸ்க்ரீன் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சாரி, இதை கிரீன் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, வீடியோஸ்க்கு கீழே கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குரோமா கீன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணணும். இந்த குரோமா கீயை சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கலர் பிக் பண்ணணும். எந்த கலரை நீங்கள் பிக் பண்ணி அதுக்கு பதிலாக எது வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ நான் போயிட்டு இங்கே கிரீன் கலராக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிரீன் கலராக சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த கிரீன் கலர் ஹைட் ஆகி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கலர் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்றேன். லைட்டா இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோட இது தெரியுது. இப்போ நீங்க இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கரெக்டா இந்த ஸ்கிரீன்ல செட் ஆகிற மாதிரி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிளியராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அப்படியே ப்ளே பண்ணனா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து அந்த வீடியோக்கு பதிலாக இந்த வீடியோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா இங்கே ரைட் சைட் இங்கே இதுலலாம் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் வந்து இந்த பிளாக் கலர் கரெக்டாக போய் ப்ராப்பராக செட் ஆகலை. கரெக்டுங்களா? ஸோ கொஞ்சம் பார்க்க ஆக்வர்டாக இருக்கு. அதை எப்படி செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க ஷேடோ இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்லாம் எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகி வந்துடும். ஸோ அப்படி செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த கிரீன் கலர் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துரும். இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியாது. இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த வீடியோ தான் ப்ளே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.